அப்படியே கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம் தேவனுடைய வார்த்தைக்காக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் சொல்லுகிறது, இயேசுவே வானத்திலும் பூமியிலும் உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமத்தின் கீழாக நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா, நீங்க எங்களோட பேசுங்க, எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க, எங்கள் ஒவ்வொருத்தரோடும் இடைபடுங்க ஆவியானவரே. இயேசுவே, நீங்க இந்த வார்த்தை வடிவமாக ஒவ்வொருத்தரோடும் பேசும்படியாக செபிக்கிறேன், என்னோடும் பேசும்படியாக செபிக்கிறேன். சொந்தம் சுயம் மாம்சம் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நாங்க இன்றைக்கு பார்க்கிறோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம், ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கை தலைப்பு, நம்பிக்கை. நீங்க யார் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க? யார் மேல நம்பிக்கை வைக்க? நம்பிக்கை மிக மிக முக்கியமானது. இந்த காலகட்டத்துல பாருங்க, யாரையும் நம்ப முடியாத ஒரு காலத்துக்குள்ள வந்துட்டோம். நல்லா இருப்பாங்க, பிறகு இப்படியோ மாறிடுவாங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்பிக்கை தான் எங்களோட வாழ்க்கை. உலகம் சொல்லும், நீ நம்பினா எல்லாத்திலையும் முன்னோறி கொண்டு போவேன், நான் இடையில விடுத்துறேன். ஆனா நாங்க இயேசுவோட இருந்து நாங்க நம்பிக்கையா இருக்கும் பொழுது விழுந்தாலும் இயேசு என்ன செய்வா? தூக்கிடுவேன். அல்லேலூயா. நாங்க ஒரு தேவ மனிதனை குறித்து வேதாகமத்துல பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் 1ல இருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் எடுத்தவர்கள் பக்கத்தை சொல்லி போட்டு வாசிங்க. வாசிங்க சார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலோவின் குமாரன் ஓசியாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதருடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற போது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகாரியாவின் குமாரத்திய அவன் தாயின் பேர் ஆதி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்யப்படியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் மேடைகள் அகற்றி, சிலைகளை தவிர்த்து, விக்கிர தூக்குகளை வெற்றி, மோசே பண்ணியிருந்த வெங்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகோஸ்தான் என்று பெயரிட்டான். அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களின் எல்லாம் அவனை போல் ஒருவன் இருந்ததில்லை. ஆமென். பாருங்க, இந்த இடத்துல 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் திரும்ப. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் ஒரு ராஜா எழும்பினதில்லை, முன்னும் ஒரு ராஜா இருந்ததில்லை. யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. இந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஆட்சியிலே 13 ராஜாக்களுக்கு பின்பதாக வந்து இவருடைய அப்பாவை பார்த்தா அவர் மனாசே, உங்களுக்கு தெரியும். ஆமோஸ், தெரியாதவர்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவு கேவலமாய் நடந்தார்கள், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடந்தார்கள். ஆனா இந்த எசேக்கியா ராஜா என்ன செய்யறாருண்டா, கடவுள் மேல அவ்வளவு ஒரு பற்று, அவ்வளவு ஒரு நம்பிக்கை. இந்த இயேசு, இந்த கடவுள் எனக்கு எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லி இந்த வேதத்துல எழுதியிருக்கு. அவருக்கு முன்னுக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வைக்கல, அவருக்கு பின்னுக்கும் ஒரு தரம் இதே போல நம்பிக்கை இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நாங்க தேவனை நாங்க நேராக பார்த்து நாங்க அவர்தான் தஞ்சம் என்று 100% அவரையே சார்ந்திருப்பமா இருந்தால் வருகிற எல்லா சூழ்நிலையிலையும் எங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும், அது ஒரு சில காரியங்களுக்கு தான் பாதுகாப்பார், ஒரு சில காரியங்களுக்கு பாதுகாக்க மாட்டார் என்று இல்லை. நாங்க சார்ந்து வாழ வேணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 5ல இருந்து வாசிங்க. எரேமியா, இதை இப்படியே கைக்கு வச்சிருங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஆனா மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5வது வசனம்.
எடுத்துட்டீங்களா? 895 பக்கம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இன்றைக்கு மனுஷன் மேலதான் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். ஆனா இந்த படைச்ச கடவுளின் மேல 100% அந்த எசேக்கியாவை போல நீங்க சார்ந்து வாழுவீர்களா இருந்தால், அவரை குறித்து நாங்க பின்பதாக பார்க்க போறோம். பாருங்க, அவன் எப்படி இருந்தான்னா, அவன் அந்தர வழியில கரளையாய் போன மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுப்பீங்களா இருந்தா, ஒரு கரளையாய் போனேன்னா ஒரு தண்ணீரற்ற ஒரு இடத்தை பார்ப்பீங்களா இருந்தா, அந்த செடிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? வாடி வதங்கி அப்படி போய் இருக்கும். செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல். நீங்க நன்மையை யோசிப்பீங்க. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு நன்மை வரும் 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 என்றே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா நன்மை கிடைக்காது. இதுல பாருங்க, அதுல எழுதப்பட்டிருக்கு, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலங்களிலும் தங்குவான். அவனுக்கு ஒரு நன்மையுமே கிடைக்காது. மனுஷன் சொல்லுவான், இப்ப உங்களுக்கு அவசரமா ஒரு பணத்தேவை சந்திக்கும். நீங்க போய் அவங்கள்ட்ட கேட்குறீங்க. முதலாவது கடவுள்கிட்ட வைக்காம நீங்க போய் ஒரு மனுஷர்கிட்ட கேட்குறீங்கன்னு வைங்க, அப்ப நன்மை வராது. இதுல வேதம் அப்படித்தான் சொல்லுது, நன்மையை காணல. மனுஷர் மேல ஒரு நாள் நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க. அதுக்கு கீழ் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல், 7வது வசனத்தை பாருங்க, 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, நீங்க ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்க ஆண்டவரையே சார்ந்திருப்பீங்க. இந்த எசேக்கியா என்பவர் ஆண்டவர் தான் சார்ந்திருந்தார். எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை தான் சார்ந்து வாழ்ந்தவர். அதுலதான் அவர்கள் இருக்கு. நம்பிக்கையில அவர் ஒரு முன்னுக்கும் இருந்தது இல்லையா, பின்னுக்கும் இருக்கு. எசேக்கியாவை யார் இந்த நம்பிக்கை, அதாவது ஆண்டவர் மேல வச்சவர், தந்தாலும் ஆண்டவர் தான் தராட்டிலும் ஆண்டவர் தான் என்று சொல்லி என்ன செய்தார்? ஆண்டவர் மேல அவர் என்ன முழுவதும் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறது. இப்ப ஆண்டவர் மேல நாங்களோ நீங்களோ நம்பிக்கை வைப்பீங்களா இருந்தா, அது தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்டு இருக்கிறது. வசனமாகிய தண்ணீர், வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு தண்ணீர். அந்த வசனத்தை நீங்க படிக்க படிக்க ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. தண்ணீர் அண்டையிலே ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறது, மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையில அந்த நல்ல ஆட்சி தொடங்குகிறது. நீங்க மனாசையை பார்ப்பீங்களா இருக்கும், அவ்வளவு காரியங்களையும் செய்து அவன் ஒரு கெட்டவனை போல நடந்தான் என்று சொல்லப்படுது. இவருடைய பேரன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள்ல, இப்ப இவர் அதற்கு ஒப்போசிட்டா நடக்கிறார். இல்ல, எனக்கு ஆண்டவர் தான் தெரிஞ்சோம், எனக்கு ஆண்டவர் தான் தெரிஞ்சோம். அதாவது நல்ல ஆட்சி, தேச மக்களை இவர் செய்த முதலாவது ஒரு காரியம் பாவத்தில இருந்து விடுதலை ஆக்கினார். அவங்க என்ன செய்தாங்கடா, உங்களுக்கு பழைய ஏற்பாடுல தெரியும், மோசே என்ன செய்யறார், எனக்கு இறைச்சி வேணும் இறைச்சி வேணும் இறைச்சி வேணும்னு முறுமுறுக்கிறாங்க, சண்டை பிடிக்கிறாங்க. நீங்க மோசையோட அந்த பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்து வாசிச்சோம்னா லேட்டா, இறைச்சி வேணும் அது வேணும் இது வேணும், மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தால கொண்டு வந்த அப்புறம் சண்டை பிடிக்கிறாங்க. சண்டை பிடிக்க அவர் என்ன செய்யறாருண்டா, இவங்களு கொஞ்சம் பேர் செத்துட்டாங்க, கொஞ்சம் பேருக்கு என்ன செய்ய ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து வைக்கிற. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அந்த சர்ப்பத்தை பாத்தீங்கன்னா நீங்க பிழைப்பீங்க என்று எழுதி இருக்கு. அப்ப மோசையை செய்து வச்சோடனே எல்லாரும் போய் என்ன செய்றாங்க, பாம்பு கடிச்சோன்னா ஓடி போய் அதை போய் பார்த்தோன்னு பிழைச்சு கொள்றாங்க, உயிர் பிழைக்கிறாங்க. அந்த சர்ப்பம் கூடி அந்த இவ்வளவு வருஷமாய் வாழ்ந்த ராஜாக்கள் எல்லாம் அழிக்காம விட்டதை இவர் என்ன செய்யறார், அந்த சர்ப்பத்தையும் உடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 4வது வசனத்துல, அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். வருஷ காலமாய் எவ்வளவு, அதுல அந்த 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அதுல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டு. பாருங்க, இவங்க தூபம் காட்டுறாங்க, ஆண்டவர் செய்யாது என்றவர் இவங்க செய்வாங்க.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்யக்கூடாதுன்றதான் செய்வாங்க. பாருங்க, நான் சொல்றேன் பிள்ளைகள் அதை பார்க்காதீங்க, அந்த பிள்ளைக்கு என்ன வரும் அதைத்தான் பாரு. நீங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்லி பாருங்க, அதை செய்த அவர் செய்யக்கூடாததைத்தான் எங்களோட மனம் என்ன சொல்லும், அதை செய்து பார்த்தாதான் என்ன. ஆனா அதுக்குள்ள போய் சிக்கினா பிறகு அறிவு வரும். அல்லேலூயா. அதே போல இந்த ஜனங்கள் ஒரு முரட்டாட்டம் பண்ணுற ஜனங்கள், அவர்களுக்கு ராஜாக்களை வச்சு வச்சு நடத்தி கொண்டு வருகிறார். ஆனா இந்த எசேக்கியா முதலாவதுல பாவங்களை விடுங்க, பாவத்தோட இருந்தா நாங்க ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். முதலாவது செய்த காரியம் எல்லாரையும் இப்ப கிளீன் ஸ்ரீலங்கான்னு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் தான் கிளீன் ஸ்ரீலங்கா நடக்குது. ஸ்ரீலங்கா நியூஸ் பாக்குற ஆக்களுக்கு தெரியும், குறிப்பிட்ட ஆக்களை மட்டும் எடுத்து. ஆனா இவர் ஒரு ராஜாவா வந்ததுக்கு பின்பதாக அந்த ஜூதா முழுவதையும் இல்ல, தாவீதினுடைய ஆட்சியில இருந்த 12 கோத்திர இடங்களையும் கிளீன் பண்ற, ஒன்றும் இல்லாம பண்ணி ஒவ்வொரு ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கையா வரைக்கும். இத கேட்ட அசீரிய ராஜா இப்ப வேற நாட்டு படை, இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, இப்ப ஐரோப்பாவை எச்சரிக்கிறாங்க, சரிதானே? ஐரோப்பாவை எச்சரிக்கிறாங்க, என்ன யுத்தம் பெற போகுது, நீங்க எல்லாம் வேண்டி சேகரிச்சு வைங்க, 74 மணித்தியாலத்துக்குள்ள நீங்க ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரப்போகுது, இருள் வரப்போகுது. அல்லேலூயா. காரிருள் வந்தாலும் என்ன செய்வாங்க, கர்த்தரே எங்களுக்கு என்ன செய்வாராம், வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. எங்களோட கர்த்தர் இருப்பார். அப்ப அதே போல சூழ்நிலைகளை இவர் நல்ல சுமூகமா அந்த தேசத்தை கொண்டு வருகிற நேரத்துல அசீரியா வந்து என்ன சொல்ற, விரட்டி கொண்டே இருக்கிறார். இவனை நம்பாதீங்க, இவன் உங்களை கைவிட்டுருவான். வெளியில நின்று, அதாவது யூதா எங்கேடா சுற்ற வர மதில்கள் இருக்கும். அந்த காலத்துல தங்கட தேசங்களை பிடிச்சு மதில்களை கட்டிடுவாங்க. கட்டினா அந்த மதில்களை வெளியாலவே வர முடியாது. எங்கட இந்த இப்படி சுவர்கள் இல்லை, அது 4 டிரைவிங் போற அளவுக்கு ரோட்டு மாதிரி, அது மதில் மேலால வாகனம் போகிற மாதிரி தான் அவங்க செய்து வச்சிருக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து நின்று என்ன செய்றாங்க, பரியாசம் பண்ணுகிறாங்க. அப்ப இவைகளை எல்லாம் முதலாவது செய்த காரியம் இந்த எசேக்கியா நம்பிக்கையை துளிர்க்க வைக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றையும் அவன் பாவங்களில நீக்கி, நீங்க பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கைய உங்களுக்குள்ள கடவுள் தருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய நம்பிக்கையை வளர்க்கிறார். ஆண்டவருடைய நம்பிக்கையை துளிர்க்க பண்ணுகிறார். மறுபடியும் தங்கள் வாழ்க்கையை தேவனுக்காக கட்ட முடியும் என்ற ஒரு வைராக்கியத்துல கொண்டு வரைக்க பக்கத்து நாட்டு ராஜா கேள்விப்படுறான். இப்ப பாருங்க, தங்கட வீட்டை பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டை பார்த்து தான் கதைக்கிறாங்க. இது பக்கத்து நாடு சொல்லுது, இந்த எசேக்கியா ஆண்டவன் வந்துட்டானாம், எல்லா ஜனங்களையும் இப்படி செய்யறானாம், நாடு நல்லா கட்டுறானாம், இவனை விடக்கூடாது, நாங்க போய் இந்த தேசத்தை பிடிக்கணும், அழிக்கணும்னு சொல்லி கொண்டிருக்கிறான். இப்ப நான் எல்லாம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும், அதான் சொல்லு. அப்போ அசீரியா ராஜா வந்து வெளியில நின்று என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவர் முதலாவது காரியம் பாவங்களை எல்லாம் நீக்கி, 2வது காரியம் என்ன செய்யறாருண்டா, அவங்கள நம்பிக்கைய கடவுளோட சார வைக்கிறார். இந்த இஸ்ரவேலின் ராஜா, இந்த யெகோவாவின் தேவன், இந்த ஆபிரகாமின் தேவன், அவங்களுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம் இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவங்களோட தேவனை யாராலையும் அசைக்க முடியாது, யெகோவா தேவனை யாராலையும் அசைக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்தோடனே இப்ப பக்கத்து ராஜா பார்க்கவும் அவன் என்ன செய்யறான், முதலாவது காரியம் தேவாலயத்தை பழுது பார்க்கிறான். அல்லேலூயா. இவற்றை நம்பிக்கை முதலாவது எங்க நாட்டம் வருகிறது, ஆலயத்தை நாடுகிறான். இந்த நீங்க நம்பிக்கை வைப்பீங்களா இருந்தா ஆலயத்துக்கு தொடர்ந்து, ஆண்டவர்ல அன்பு வைப்பீங்களா இருந்தா, ஆண்டவர்ல நம்பிக்கை வைப்பீங்களா இருந்தா தொடர்ந்து ஆலயத்துக்கு வருவாங்க. பாருங்க, இன்றைக்கு எல்லாம் கிடைத்தவுடன் சிலர் வரவே மாட்டார்கள், எல்லாம் பிஸி, எந்த நேரம் பிஸி. ஆனா ஒரு நாள், 6 நாள் எங்களுக்கு தந்திருக்கிறார் ஆண்டவர், ஒரு நாள் கடவுளுக்காக கொடுக்கவும் இவர் என்ன செய்யறார், அந்த பழைய கற்பனையை கொண்டு வந்து 10 கட்டளைய போதித்து இந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வரைக்க, இந்த ஜனங்களுக்குள்ள ஆண்டவருடைய வசனம் போயிட்டு ஒரு நம்பிக்கை துளிர்த்துட்டு. மனுஷனுடைய வார்த்தை வந்தா துளிர்க்குமா? இல்ல. எனக்கு இப்ப கடந்த காலத்துல ஒரு தம்பி ஒரு ஆள் வந்தார், நானும் உலக வார்த்தைகள் எல்லாம் சொல்றேன், உலக வார்த்தைகளை சொல்ல 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 அவருக்கு ஒரு நம்பிக்கையுமே வரையில. நான் பார்த்தேன், ஒரே ஒரு வசனம் சொன்னேன், உடனே பார்த்தேன் அவருக்குள்ள மாற்றங்களை வர்றதை பார்த்தேன். நீங்க ஆண்டவருடைய வசனத்தை
நான் என் ஆவியில பார்க்கிறேன். நான் உலக வசனத்தை எனக்கு விருப்பம். அப்ப இத நானும் என்னை மறந்து பேசி கொண்டிருக்கிறேன். இருந்துட்டு சொன்னா ஒரே ஒரு வசனத்தை சொன்னா அவர்கிட்ட இருதயத்துக்குள்ள மாற்றம் வர்றதை நான் பாக்குறேன். திரும்பி திரும்பி சொல்றேன் அந்த வசனத்தை. அவருக்குள்ள கிரிகை செய்யறது பாருங்க. ஆண்டருடைய வார்த்தையால எழுப்புதல் வரும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு அநேக அற்புதங்கள், அதிசயங்கள் அதெல்லாம் தேவைதான். ஆனா ஒரு மனுஷன் வார்த்தையை படிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, நாங்க கேட்டு விடுதலை ஆகும் பொழுது அதுல ஒரு எழுச்சி வரும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகத்துல நீங்க பாப்பீங்களா, இந்த வார்த்தையை பேச பேச அந்த சபை வளர்ந்தது. அந்த வார்த்தையை பேச பேச அந்த ஜனங்கள் வளர்ந்தார்கள். இந்த இடத்துல இவன் ஆண்டவருடைய கட்டளைகளை சொல்லி கொடுக்கிறான். 10 கட்டளையின்படி நீங்க நடக்கவும் என்று சொல்லிட்டு, 2வது காரியம், நம்பிக்கை வைக்கிறவர்கள் தேவாலயத்தை பழுது பார்த்தார்கள். நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. 2 நாளாகம் 29. இந்த 2 ராஜாக்கள் இதுலயே வாசிங்க. இதுலயும் நாளாகம புத்தகத்திலயும் போவோம். 29ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் இதை அப்படியே கைக்குள்ள வச்சுக்கொண்டு 2 நாளாகத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 29வது அதிகாரத்துல 3வது வசனம் 29 3வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் ராஜ்ய பாரத்தில் முதலாம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமான. சரி, இதுல பாருங்க, அந்த பாவங்களை நிவர்த்தி செய்கிறவர்களுக்குள்ள வரக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு சொன்னா, அவன் எல்லாவற்றையும் நீங்க 1வது வசனம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமை ஆண்டான். சகரியாவின் குமாரத்தி அவனுடைய தாயின் பேர் அபியாள். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி, பாருங்க, சந்ததியா வந்து தாவீதை நினைக்கிறான். தாவீது தான் 12 கோத்திரத்தையும் ஆட்சி செய்தவர். தாவீதை நினைத்து பார்வைக்கு செம்மையானபடி செய்தான். பாருங்க, இன்றைக்கு நாங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் குற்றப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. ஆனா இருதயம் செம்மையா இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு இதுல அவன் இருதயத்துல செம்மையா இருக்க அந்த அசீரிய ராஜா பயமுறுத்தி கொண்டே. அசீரியன்டா பயமுறுத்துறவன். அல்லேலூயா. அசீரிய மாதிரி ஆட்கள் உங்களுக்குள்ள இருந்து அல்லது வெளியில இருந்து உங்களை பயமுறுத்தி கொண்டே ஒரு வியாதியே இல்லை. ஆனா நீங்க என்ன செய்வீங்க, ஒரு சும்மா ஒரு தலைவலி வந்துட்டா என்ன செய்வாங்க, அதை பெருப்பிச்சு பயந்து அவைகளுக்கு அப்படி நடந்தது, இவைகளுக்கு இப்படி நடந்தது, இதெல்லாம் வீண் கற்பனை. அல்லேலூயா. அப்ப அப்படி ஒன்றும் அது ஒரு பயமுறுத்துறாவி, ஒரு வியாதி, ஒரு கடன், ஏதாவது ஒன்று வந்துட்டா பிரஷர் கொடுத்து கொண்டே இருக்கு பிசாசு. இல்ல அப்படி நடக்க போகுது, அல்ல இப்படி நடக்காது, அது இப்படி வரும், இப்படி வரும். தங்களுக்குள்ளே தாங்களே நினைக்கணும். இயேசு எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாங்க. இவன் பாருங்க செய்த காரியம், அவன் தன் ராஜ்ய பாரத்தில் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். அப்ப இவன் நம்பிக்கை வைத்தது கடவுள் மேல. ஒருவன் நம்பிக்கை வைப்பானா இருந்தால் கர்த்தருக்காக ஏதாவது ஒரு சிறிய காரியத்தை செய்ய வேணும் என்று சொல்லி அவனோட உள்ளத்துல ஒரு வாஞ்சை வரும். ஆனா இவர் சிறிய காரியம் செய்யல, பெரிய காரியம் செய்தார். இந்த இடத்துல கதவுகளை திறந்து பார்த்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து, இந்த இடத்துக்கு இதுக்கு பிறகு நீங்க பாப்பீங்கன்னா இருந்தா இந்த 12 கோத்திரத்துக்கும் அவர் என்ன செய்யறார், எல்லாரும் வாங்க, என்ன சொல்றார், எல்லாரும் வாங்க, நாங்க என்ன செய்யறோம், பஸ்காவை கொண்டாட போகிறோம். பஸ்காவை கொண்டாட போறோம் என்று கூப்பிடும் பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்து என்ன ஆலயத்துல நீங்க பாப்பீங்க, ஒரு ராஜா மாறியா மறு ராஜா போயிருக்க, அதை வந்து என்ன செய்வாங்க, இந்த முதல் அசிரியா ராஜாவுக்கு இவர் எல்லா பவுன்களையும் கொடுத்து விடுறார். பயத்திலே எல்லாவற்றையும் எடுத்து கொடுத்து விடுறார். அவன் பார்த்தா இவர் பயந்தவர். நீங்க பயந்தீங்கடா உங்களோட வாழ்க்கையில. இயேசு சொல்ற, நீங்க பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். 365 நாட்களும் ஆண்டவர் எங்களோட இருக்கிறார். பயம் வரும் வாழ்க்கையில, வியாதியை குறித்து பயம் வரும், ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சீங்கன்னா பயம் வரும். ஆனா அதுக்கிட்ட வசனங்களை சொல்ல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பு, பலம், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன செய்யறானா,
ரெண்டாவது காரியம் செய்யறாரு, அந்த ஆலயத்தை திறந்த ஆலயத்துக்குரிய சகல காரியங்களையும் பழுது பார்த்து திருத்தி என்ன செய்யறார், அந்த பஸ்காவை ஆசரிக்க எல்லாரையும் கூப்பிடுகிறார். இன்றைக்கு எல்லாருக்கும் அது விருப்பம் வராது. ஆனா இந்த எசேக்கியாவை கொண்டு ஆண்டவர் செய்கிறார். எசேக்கியா யாரை நம்பி இருந்தான்? நாங்க ஆண்டவரை நம்பி இருப்போமா இருந்தா ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று பெஸ்டா செய்யணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் வரும் எங்களுக்குள்ள, அந்த எண்ணம் வரும், ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவருக்காக, நான் ஒரு சின்ன காரியமா பெரிய காரியமா செய்ய வேணும் என்ற ஒரு விருப்பம் வரும். இந்த இடத்துல அதே விருப்பம் தான் யாருக்கு வந்தது என்று சொன்னா இந்த எசேக்கியாவுக்கு வந்தது. எங்கட வாழ்க்கையில எங்கட சரீரம் ஆலயத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்துல பாவம் அணுகாம நாங்க பாதுகாக்க பழக வேணும். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். இது பழைய ஏற்பாடுல அந்த ஆலயம் திருத்தப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடுல யார் ஆலயம்? நாங்களே தான் ஆலயம். வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் இல்ல சிஸ்டர், அது இல்ல. 2 கொரிந்தியர். ஆமா, ஓ இல்ல 15 இருக்கு. ஒன்று வரனா சொல்றோமா? வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கு. 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசகம். 15 1 கொரிந்தியர் தான் சிஸ்டர். 16வது வசனம் 17வது வசனம் இலக்கத்தை தான் மாறும். 1 கொரிந்தியரா? 1 கொரிந்தியர். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். பாருங்க, இன்றைக்கு இந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்துவார்கள். இந்த சரீரம் ஆலயம். எசேக்கியா முதலாவது அவர் நம்பிக்கை வைத்தார் ஆண்டவர்ல. 2வது காரியம், ஒரு ஆலயத்தை பழுது பார்த்தார். அப்ப அந்த ஆலயம் என்பது எங்களுடைய சரீரம். புதிய ஏற்பாடுல எங்களுடைய இருதயத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சரீரத்தை நாங்க பாதுகாக்க வேண்டும். வியாதி வந்தா என்ன செய்ய வேணும்? போய் மருந்தெடுத்து சுகமாகுங்க. உங்களோட சரீரத்துக்கு டைமுக்கு சாப்பிடுங்க. டைமுக்கு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த சரீரம் என்னத்துக்கு என்று சொல்லி சரீரத்தை தாங்களே கொள்ளுவாங்க. அல்லேலூயா. காலையில எழும்பினா காலை உணவு அல்லாட்டி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு சாப்பிட விருப்பம் இல்லாட்டி 31 நாளும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. காலையில எழும்பினா உங்களோட சரீரத்தை சரியா கவனிக்கணும். அது வெளிப்பிரகாரமான சரீரம். ஆனா உள்பிரகாரமான சரீரத்துக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும், வேதம் வாசிக்க வேணும். அப்ப கிறிஸ்தவர்கள் இருந்து பிரயோசனமே இல்லை. இந்த ஆலயத்தை இப்ப பாருங்க, தனிப்பட்ட ஒவ்வொருத்தரும் நாங்க எப்படி இருக்கிறோம்? ஒரு ஆலயமா இருக்கிறோம். எசேக்கியா என்ன செய்தார்? வெளிப்பிரகாரமான எல்லாவற்றையும் அடித்து எல்லாரும் மனம் திரும்புங்கள், நாங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் வாங்க என்று சொல்லி எல்லாம் பழுது பார்த்து திருத்துறேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல எங்களுடைய இருதயமாகிய ஆலயத்தை நாங்க பரிசுத்தப்படுத்த வேணும். அனுதினம் ஒவ்வொரு நாளும். யாரையோ கேட்ட நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நோ, நாங்க அனுதினமும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சரீரத்தை சரியாய் கவனிக்க வேணும். சில பேர் என்ன செய்வார்கள் என்றா, காலையில ஒரு டீ குடிப்பார்கள், மத்தியானம் ஒரு டீ குடிப்பார்கள். அது சாப்பாட்டை கவனிக்கவே மாட்டார்கள், சரீரத்தை கவனிக்கவே மாட்டார்கள். டீ குடிச்சா சரி, டீ குடி, அப்புறம் இரவுல தான் ஏதாவது ஒன்று இருந்தா சாப்பிடுவார்கள். நோ, உங்களோட சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை கவனிங்க. ஆனா ஒரு கிழமையில ஒருக்காவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. உங்களோட ஆலயத்தை உங்களோட ஆவிக்குரிய ரீதியில நீங்களோ வளர வேணுமா இருந்தா ஒரு கிழமையில ஒருக்கா கணவன் மனைவியாய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஏனென்று சொன்னா எங்களோட ஆலயத்தை எங்களால பாதுகாக்க முடியாது, தேவனால பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப புதிய ஏற்பாட்டு ஆலயம் நாங்க. இந்த சபைகளை நாங்க கூடியா இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலயமா இருக்கிறோம். அப்ப எசேக்கியா என்ன செய்தாருன்னா, ஆலயத்தை பழுத பார்க்க சிலர் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்து என்ன செய்தார்கள் என்று சொன்னா, நீங்க அந்த அதிகாரத்துல பாப்பீங்களா இருந்தா வாசிங்க சிஸ்டர். 3ஆம் வசனத்துல இருந்து. இல்ல 29 3ஆம்.
ஓ 4வது வசனம். 2 நாளாகும். அவன் தன் ராஜ்யபாரத்தில் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கதவுகளிலிருந்து அவைகளை பழுது பார்த்து ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரை கேளுங்கள், நீங்கள் இப்போது உங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. முதலாவது பாவங்களை நீக்க வேணும், 2வது பரிசுத்தப்படுத்த வேணும். இந்த ஆலயம் அனுதினமும் பரிசுத்தப்பட வேணும். அல்லேலூயா. அனுதினமும் பரிசுத்தப்படும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கைகள் வளரும். அல்லேலூயா. அல்லாட்டி நீங்க என்ன செய்றீங்க? உடனே சோர்ந்து போயிருவீங்க. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே சோர்ந்து போய் நீங்க விழுந்துருவீங்க. இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது அழகாக, ஆலயத்தை பழுது பார்க்க தங்களை ஒப்புக்கோ. 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 நாளாகும் 30ஆம் அதிகாரம் 5வது வசனம். எழுதுகிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசாரிக்கவில்லை. பாருங்க, இது தாவீதுக்கு பிறகு ஜெரோபெயாமுடைய காலத்துல 2ஆ பிரிஞ்சிட்டு ராஜ்யம். அதுக்கு பிறகு இந்த சபை கூடுதல் இல்ல, ஒரு ஃபெட் மாதிரி வைக்கிறது இல்ல, ஒன்றுமே இல்லாம போயிட்டு. ஆனா இந்த எசேக்கியா செய்த காரியம் என்னன்னு சொன்னா, அந்த ஆலயத்தை பழுது பார்த்து அந்த ஆலயத்துல பலியிட்டான். அப்ப இந்த ஆலயத்துல வரும் பொழுது நாங்க என்ன செய்யணும்? சோதரம்மனுக்கு என்ன செய்யணும்? கண்ணை முடிச்சிருச்சு நிக்கணும். நாங்க என்ன செய்யணும்? இந்த ஆலயத்தின் மூலமாக என்ன செய்யணும்? எங்கட வாய்களை திறந்து நாங்க ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜெபிக்க வேணும். நான் பழைய ஏற்பாட்டு ஆலயத்தையும் புதிய ஏற்பாட்டு எங்கட ஆலயத்தையும் சொல்லுகிறேன். ஆலயத்துக்கு வந்தா பொறுமையா நீங்க நிக்காதீங்க, கரங்களை தட்டி பாடுங்க, உற்சாகமா பாடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை பார்த்து கொண்டிருப்பார் மேலே இருந்து. நேற்று ஒரு தேவ செய்தி ஒன்று கேட்டோம். ஆண்டவர் பக்கத்துலதான் போறாராம். 2 சீசர்கள் நடந்தாங்க. நீங்க அம்மாவு சீசர்கள் தெரியும் உங்களுக்கு. லூக்கா 24 பக்கத்துல போற அவங்களுக்கு தெரியல ஆண்டவர் என்று. அல்லேலூயா. இதுல துதிக்கும் பொழுது, இப்ப வார்த்தை போகும் பொழுது ஆண்டவர் உங்களோட இருக்கிற, உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களை தடவி கொண்டு இருக்கிற. இந்த வசனம் உனக்கு தான், நீ பார்த்துக்கலன்னு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுது ஆண்டவர், அவங்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் 1 மணிக்கு 8 மைல் 7 மைல் என்று எழுதப்பட்டது. அது வரைக்கும் ஆண்டவர் போனார், ஆனா தெரியல. இன்னைக்கு ஆலயத்துல இருக்கிறோம், ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் வருகிறார், ஆவியானவர் வருகிறார். எங்க வருகிறார்? இந்த சிஸ்டர் தான் சொல்றா, பாஸ்டர் தான் சொல்ற, எங்க வருகிறா? நீங்க உண்மையான உணர்வுல 5 புலன்களை மடக்கி ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, வசனத்தை கேட்கிற நேரத்துல உற்சாகமா நீங்க இருந்து கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? அசைப்பார், வசனத்தினால அசைப்பார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, எல்லா இடமும் பறைசாட்டி என்ன செய்தான்? பஸ்காவை ஆசரித்தார். சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பாஸ்காவை ஆசாரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டும் இஸ்ரவேல் தேசமெங்கும் பறைசாற்றி வைக்க தீர்மானம் பண்ணார். பாருங்க, பறை சாற்றுது. வாருங்கள் வாருங்கள் என்ன அந்த இதுல அடிச்சு வாருங்கள் வாருங்கள், இப்பொழுது வந்திருக்கிற தம்பியை சொல்ல வாருங்கள் வாருங்கள் என்று செய்வோம். அப்ப பாருங்க, அவைகள் எல்லாவற்றையும் அவன் ஒழுங்கா செய்தான். ஒழுங்கா செய்தபடினால் அவனுடைய காலத்துல பாருங்க, 35வது வசனம் முதல் 29ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. 35வது வசனத்தை எல்லாரும் பைபிள் எடுத்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் வாசிப்போம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சர்வாங்க தகன பலிகளும், அதே அதிகாரம் தானே? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? அதே அதிகாரம் எத்தனாவது பக்கம்? 577வது பக்கம். சரிதான், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சர்வாங்க தகனங்களும் ஸ்தோத்திர பலிகளும் கொழுப்பும் சர்வாங்க தகனங்களுக்கு அடுத்த பான பலிகளும் மிகுதியாய் இருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆராதனை திட்டம் பண்ணப்பட்டது. தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியாவும் ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்கள். இந்த காரியத்தை செய்யும்படியான யோசனை சடதியாய் உண்டாயிற்று. அல்லேலூயா. சடதியாய் உண்டாயிற்று. ஒரு ஊழியக்காரன் ஆண்டவரோட இருக்கும் பொழுது ஒரு சடதியான ஆலோசனை, ஜெபிக்க ஜெபிக்க ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. இப்ப சடதியாய் ஒரு காரியம் வந்தது. சொன்ன நல்லது, நீங்க செய்யுங்க. ஜெபம் வல்லமை உள்ள. சில பேர் வர விரும்புவாங்க, வர விருப்பம் இல்லாம பிசாசு தடை பண்ணும். அப்ப என்ன செய்யணும்? நீங்க தடைகளை நீக்கி ஜெபம் பண்ண. இதுல தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தினதை குறித்து அப்ப ஒரு திட்டம் பண்ணுதல் இருக்க வேணும்.
வாரீங்க சரியா ஏதோ போட்டும் வரட்டும் வச்சா அது அப்படியே இருக்கு, வளராது. நீங்க பாருங்க, ஏதாவது ஒரு திட்டம் பண்ணி ஒரு காரியத்தை நாங்க அழகா செய்யும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு ஆசைப்படுவார். அல்லேலூயா, இவ்வளவு சந்தோஷப்படுவார். இப்ப உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்க சொல்றேன், ஒரு பர்த்டே கொண்டாட போறோம்னு வைங்க, அந்த பர்த்டேக்கு தேவையான பலூன் வேண்டுவோம், அது வேணும், இது அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு நாங்க திட்டம் பண்றோம். ஆனா ஆண்டவருடைய காரியத்துல திட்டம் பண்ணி நாங்க எல்லாரும் செயல்படும் பொழுது ஆண்டவர் பாப்பார், ஐயோ என்னுடைய ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய வாழ்க்கையில உற்சாகம் கொண்டான், ஆண்டவரை தேடுகிறதற்கு உற்சாகம் கொண்டான், ஆண்டவருடைய ஆலயத்தை பழுது பார்க்க உற்சாகம் கொண்டான். எல்லா காரியத்திலயும் அவனுக்குள்ள ஒரு உற்சாகம் விழுந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன செய்தார், ஜனங்களை ஆயத்தப்படுத்தி வச்சோன்ன இவன் பறை சாற்றுகிறான். அந்த 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல எல்லா ஜனங்களும் கூடுங்கள், எல்லா ஜனங்களும் பாருங்க, கிட்டத்தட்ட தாவீது மரித்து ஒரு 600 வருடங்களுக்கு அப்பால் 800 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலங்கள்ல இந்த ஆசரிப்பை கூடுகிறான். அல்லேலூயா. ஒரு இடிக்கப்பட்ட ஆலயமா இருக்கும் பொழுது ஆண்டவர் தருகிற ஆலோசனையின்படி நாங்க நடப்பமா இருந்தால் ஆண்டவருடைய ஆலயத்தை பழுது பார்க்க வேணும், அதை சரி செய்ய வேணும், இதை சரி செய்ய வேணும். இப்ப பாருங்க, இப்ப இந்த ஆலயமா இருந்தா இதுல ஓட்ட வந்திருக்கு, அங்க பவுனாலாம் கட்டினார். சாலமோன் எப்படி கட்டினார்? சாலமோனுடைய ஆலயத்தை நீங்க பாப்பீங்க, எல்லா பக்கம் பவுன், உடன்படிக்கை பவுன் எல்லாம் தகப்பன் சேர்த்து வச்ச. அப்ப எல்லாருக்கும் அந்த கண் என்ன எப்படி இருக்கும், போக்கஸ் இருக்கும். அந்த அசீரிய ராஜா விரட்டி கொண்டே இருந்தான், இவனை நம்பாதீங்க, இவனை நம்பாதீங்க, இவன் என்ன செய்ய போறான்டா, உங்களுக்கு ஒரு தீங்கு செய்ய போறான். அப்ப இப்படி ஆசரிச்சு அவனை எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறான். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் சந்தோஷமாய் போனார்கள் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, இந்த 30ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. அதே புத்தகம் தானா, ஒன்றும் திருப்பாதீங்க, உங்களுக்கு பசிலா கொண்டு வந்துருக்கிறேன். அதே புத்தகத்துல நீங்க வாசிங்க, 26வது வசனமும் வாசிங்க 27வது வசனத்தை வாசிங்க, 30, 27 வாசிங்க. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலம் ஆகிய பரிசுத்த பரலோகத்தில் வந்து ஒட்டினது. ஆமென். அல்லேலூயா. நீங்க யாருக்காக ஆராதனை செய்கிறீங்க, யாருக்காக அல்லேலூயா சொல்றீங்க, யாருக்காக கரங்களை உயர்த்துறீங்க? இதுல எசேக்கியா லீட் பண்றார். அது எங்க வந்து அட்டிட்டான், அந்த விண்ணப்பம் எங்க வந்து அட்டிட்டான். அவங்க எல்லா ஆலயத்தை பழுது பார்த்து என்ன செய்றாங்க, ஆசீர்வதித்து அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு அவருடைய விண்ணப்பங்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகம் இத கேள்விப்பட்டார். யாரு? அசீரிய ராஜா. அசீரிய ராஜாவுக்கு பொறுக்கையில இவங்க நல்லா வராங்க. இப்ப சபை வளருது, வளர சபை வளர பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கு. ஆனா என்ன செய்வார், ஆண்டவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. இந்த இடத்துல அவர் என்ன செய்யறாண்டா, இந்த அசீரிய ராஜா காசு கேட்கிறார், எனக்கு கப்பம் கட்டுங்க, இப்ப வரி கேட்கிற மாதிரி. இப்ப ரொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்யறார், வெறுட்டுற 25% ஏற போகுது. என்ன சாமான்களுக்கு எல்லா வரி வேதத்துல உள்ளதுதான் நடைபெறுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லிட்டா, நீங்க அந்த அசீரிய ராஜா வெறுட்டான், நீங்க இது தீர்க்க தரிசன பிரசங்கமோ தெரியவில்லை எனக்கு, ஏன்னா அதே போல சம்பவம் இந்த காலகட்டத்துல நடந்துட்டு, நீங்க என்னோட சேராட்டி நான் வரிய உங்களுக்கு இழுப்பேன். இப்ப உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன், 25% கூட்ட போறோம். ஆனா ஐரோப்பா எல்லாமே சேர்ந்துட்டு இத என்ன செய்தாங்க, இஸ்ரவேலர் எல்லாருமே ஒன்றிணைந்துட்டாங்க. நோ அசீரியன் எங்களுக்கு வரதும் தேவையில்லை, அவனுடைய தொடர்பும் தேவையில்லை. ஆனாலும் இவன் என்ன செய்கிறான்டா, பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்க வாசிங்க, கப்பம் கட்டுறது எல்லாம், அந்த டேக்ஸ் கட்டுறது எல்லாம் நாங்க வாசிக்காம நாங்க வாசிப்போம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து 36வது வசனம் வரை. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல இருந்து. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். வாசிங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார். இந்த நகரம் ஆசாரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், இதற்கு இடம் கூடாதிருங்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இதுல இவர் அசீரியா சொல்றார், கர்த்தரை நம்புங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்,
கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புறவன் செழிப்பான், நீங்க நல்ல ஆசீர்வாதமா வருவீங்கடா. அசீரியா ராஜா எழுப்பினா அந்த அலங்கத்துக்கு மேல என்ன சொல்றான், அவன் அப்படி சொல்லுவான், நீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. பாருங்க, இப்ப இப்படித்தான் நடக்குது. நாங்க ஆண்டவரை பற்றி சொன்னா அந்த ஆண்டவரை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. இதுல அதே போல சம்பவம் நடக்குது. கர்த்தர் நிச்சயமா எசேக்கியா உங்களை வஞ்சியாத படிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையில் இருந்து தப்புவிக்க மாட்டான். இவனுக்கு என்னன்னா ராணுவ சேனை எல்லாம் பெரிய சேனை. நம்முடைய தேவன் பெரிய சேனை. அல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டுவோமா? நம்முடைய இந்த கடைசி பகுதியில நீங்க பாப்பீங்க, நம்முடைய தேவன் பெரியவர் பெரியவர் என்று இவர் இங்கால சொல்ல அவன் சொல்றான், இவற்றை கடவுள் தப்பிக்க மாட்டார், இவன் உங்களை வஞ்சிக்கிறான், இவன் ஏதோ எல்லாம் சொல்றான். பாருங்க, அதுல கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புவிக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணுவான், இது அதற்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லுகிறான். அப்ப தூது போய்கொண்டே இருக்குது. இங்க இருந்து ஒரு ஆள் போய் சொல்லுவார், நம்பாதீங்க நம்பாதீங்க நம்பாதீங்க. அவனை நம்பாங்க. யாரு? எசேக்கியா ராஜா. முதலாவது பாவத்தை தள்ளினவர், பரிசுத்தமாக்கி, இரண்டாவது தேவனுடைய ஆலயங்களை செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துறவரை நம்பாதீங்க. அல்லேலூயா. நம்பாதீங்க என்று சொல்லி கொண்டிருக்க இவர் அசீரியா ராஜா சொல்லி அவனை நம்பாதீங்க. அவனை நம்பினா என்ன? உங்களுக்கு எல்லாம் வேஸ்ட், உங்களுக்கு எல்லாம் லாஸ்ட் சொல்றான். ஆனா எசேக்கியா யாரை காட்டுறார்? ஆண்டவரை பார். ஆண்டவர் இந்த காரியம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எசேக்கியா எப்படி ஜெபிக்கிறார் என்று பாருங்க. அந்த காரியத்தை வாசிங்க. 36வது வசனம் படி, 18ஆம் அதிகாரம் 30-36. எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்க. ஆசாரியா ராஜா சொல்லுகிறதாவது, நீங்கள் என்னோட ராசியாகி காணிக்கையோட என்னிடத்தில் வாருங்கள். நான் வந்து உங்கள் தேசத்துக்கு ஒப்பான தானியமும் திராட்சை தோட்டத்தோடு உள்ள தேசமும் அப்பமும் திராட்சை ரசம் உள்ள தேசமும் ஒலிவ எண்ணெயும் தேனும் உள்ள தேசமாகிய சீமைக்கு அழைத்து கொண்டு போகும் அளவும் அவனாவது தன் காட்டு செடியின் கனியை தன் அத்தி மரத்தின் கனியை புசித்து அவனாக தன் இனத்தின் தண்ணீரை குடியுங்கள். இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள். கர்த்தர் நம்மை தப்பிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாது. பாருங்க, ஒரு கூட்டம் சொல்லுது, அசீரியனுடைய ஆவியனுடைய வேலை பயமுறுத்தும், அசட்டை பண்ணும். இப்ப அவன் ஆண்டவருடைய காரியங்களை செய்து 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 கொண்டு போக போக அசட்டை அவனை நம்பாத, இந்த சபைக்கு போகாத, இந்த சபையில அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் வெளியில இருந்து, இப்ப எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் விளங்குறதுக்கா, அது அப்படி நடக்காது இப்படி நடக்காதெல்லாம் சொல்லுவாங்க, விரட்டுவாங்க. நீ அவனை நம்பாத, எசேக்கியாவை நம்பாத என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். யாரை? எசேக்கியாவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பரியாசம் பண்ணி இப்படியான ஒரு சூழ்நிலை வரைக்க அவர் என்ன செய்கிறாண்ட, எசேக்கியா என்ன செய்யறார் என்று சொன்னா இப்படியே ஒரே டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருக்கிறான். பாருங்க, இந்த பட்டணங்கள் எல்லாவற்றையும் அவன் பிடிக்க வேணும். முதலாவது இஸ்ரவேல் முழுவதையும் பிடிக்க வேணும், இந்த ஜூதா பட்டணம் முழுவதையும் பிடிக்க வேணும் என்ற எண்ணம் யாருக்கு வந்துட்டுது? அசீரிய ராஜாவுக்கு வந்துட்டு. உங்களை இந்த ஆலயத்துக்கு வரவிடாதபடிக்கு பிசாசு தடுப்பான். பிசாசனுடைய காரியம் என்னன்னு சொன்னா, தொடர்ந்து போய் என்னத்தை கண்டீங்க, இப்படி ஒரு சோர்வான வார்த்தைகள், அலட்சியம். பாருங்க, இதுல அகந்தியான பேச்சு பேசுறான். நீங்க நான் வந்துட்டேன்னு சொன்னா உங்களை அந்த சாப்பாடை சாப்பிட வைப்பேன், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே தருவேன், எல்லாமே உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிக்க. ஆனா இந்த செய்தி எசேக்கியாவுடைய காதுல வந்திருக்கிறது. 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில இருந்து நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இந்த கடிதம் எழுதி அனுப்புறான். எசேக்கியாவை நம்பாதீங்க, நான் பிடிக்க போறேன் இந்த தேசத்தை, நீங்க எல்லாம் அழிய போறீங்கன்னு. இதுல அவன் எழுதி அனுப்புற பாருங்க. எசேக்கியா 14வது வசனத்தை எல்லாரும் பாருங்க. ஸ்தானாதிபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் கர்த்தருக்கு முன்பாக விரித்து. பாருங்க, ஒரு பிரச்சனை வரும் பொழுது எங்க போக வேணும்? வியாதி வரும் பொழுது எங்க வர வேணும்? ஆலயத்துக்கு வரணும். அல்லேலூயா. இப்பதான் என்ன வந்திருக்கு? மாஸ்க போட்டு கொண்டு வந்து மற்ற ஆட்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம போட்டுன்னு வந்து ஆலயத்துல அழகா இருக்கு. அல்லேலூயா. இதுல பாருங்க, அவன் ஒரு பிரச்சனையை கேள்விப்படைக்க மனுஷர்கிட்ட ஓடி செய்த. அதே போலதான் எசேக்கியா உடனே என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிறவராய் போகிறார். இந்த இடத்துல
அரண்மனை விசாரிக்க காரணாகிய 2வது வசனத்தை பாருங்க. 1வது வசனத்துல ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட போது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டை உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்தான். பிரச்சனை வரும்பொழுது எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். இது பிரச்சனை என்றா என்ன செய்யறது? ஆலயத்தை விட்டு ஓடுறது. இன்னும் பிரச்சனை வரும் பொழுது ஆலயத்துக்கு வரணும். இந்த ஆலயத்தை தான் இந்த ஏன் அந்த நம்பிக்கையில முன்னும் பின்னும் இவரை போல இல்லையண்டா என்னத்துக்கும் பதில் அந்த மிருகமோ என்னது? ஆலயம் தான். அல்லேலூயா, ஆமென். அதான் அந்த நம்பிக்கையில ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு எல்லாம் கிடைக்கும். ஆண்டவர் தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பார். ஆண்டவர் மனுஷருக்கு சொல்ற உடனே என்ன தெரியும்? அவர் அழுது விண்ணப்பம் பண்ணி அவர் மட்டுமில்ல பாருங்க 4வது வசனத்துல 19:4 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறீர். இப்ப எங்களை நிந்திச்சா யார நிந்திச்சது? சமன் ஆண்டவரை. உன் கண்ணை தொடுகிறவன் உன் கண்ணின் மணியை தொடுகிறான். உங்களை இந்த ஆலயத்துக்குள்ள வந்த உங்களை ஒருவனை நிந்திக்கிறான்டா ஆண்டவரை நிந்திக்கிறான். அல்லேலூயா, கரங்களை தட்டுவோமா. ஆண்டவரை நிந்திக்கிறாங்க, ஆண்டவரை அசட்டை பண்ணுறாங்க, ஆண்டவரை இதன்றாங்க. இந்த இடத்துல அவர் சொல்றார், ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ராப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறீர். அப்ப எங்களை பழிக்கிறவர்கள், எங்களை கஷ்டப்படுத்துறவர்களை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆகையால் இன்னும் மீதியா இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லுகிறான். இதுல 2 ஊழியக்காரர், 2 தீர்க்கதரிசிகள் இணைக்கிறார்கள். எசேக்கியாவும் ஏசாயா தீர்க்கதரிசியிட சொல்லி அனுப்புற. ராஜா இப்பயும் பிரச்சனை வந்தா யார்கிட்ட போவார்ன்னு சொன்னா அந்த காலகட்டத்துல தீர்க்கதரிசிகள்கிட்ட போவார். அந்த முறை இப்பவும் அமெரிக்காவில இருக்கு. அமெரிக்கா பிரசிடென்ட் யார முதலாவது நாடுவார் என்று சொன்னா ஒரு தீர்க்கதரிசி. இந்த அமெரிக்காவில யார் தீர்க்கதரிசியா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணுவார். இந்த தேசத்தை எப்படி செய்யலாம், என்ன செய்யலாம். இதே கோட்ட அமைப்பு தான் இப்ப அமெரிக்காவில் இருக்கு. இதுல அவர் தேடுகிற எசேக்கியாட்ட போய் சொல்லு இப்படி பிரச்சனையா இருக்குன்னு. எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து ஜபிக்கிறாங்க. வந்து ஆலயத்துல ஜபிக்க ஆண்டவர் சொல்றாராம், ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் அவனை இல்லாம பண்ணுவேன், நீ பயப்படாதேண்டா. அவங்க சேனையா வந்திருக்கிறான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இந்த பிரான்ஸ் முழுவதும் எல்லா இப்ப ரஷ்யன் படம் எல்லாம் வந்து சூழ்ந்துட்டுது, எப்படி இருக்கு. அப்ப அந்த நேரம் சொல்ற நீ பயப்படாது என்று சொல்லி எசேக்கியா என்ன செய்வார்? எசேக்கியாவும் ஏசாயாவும் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. 15வது வசனத்தை பாருங்க. 15வது வசனம், நீங்க உங்களுக்கு பிரச்சனை வந்தா ஜெபிங்க. உங்களுக்கு என்ன காரியம் வந்தாலும் யாரிடமும் சொல்லாம என்ன செய்ய, முதலாவது ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட கொண்டு போங்க. அதுல ஜெபிக்கிறாங்க, கர்த்தரை நோக்கி கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே உமது கண்களை திறந்து பாரும். எங்களுடைய தேவன் உயிர் உள்ள தேவன். அப்ப அதால பாரும் கேளும். சனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். உங்களை ஒரு மனுஷன் நிந்திக்கிறானா, உங்களை ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறானா, நீங்க யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பா, நான் ஒரு சின்ன ஒரு சூழ்நிலை மாறிட்டு பரிசுக்கு போயிருக்கேன், அண்டை முழுக்க நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நான் வந்தது முகாந்திரம் இல்லா வரேன், எனக்கு இந்த காரியத்தை சந்திங்க, எனக்கு இந்த நானேன் அப்படி இதோன்றோம் என்று நான் அவரோடையே போராடி கொண்டே இருக்கின்றார்கள். விடிய எழும்பச்சனர் இறங்கி போ 100 மணத்தியாரத்துக்குள்ள பேசினேன். நான் இவருக்கு அடிச்சு சொல்லிட்டு நான் போராண்டு போனா நான் எதை இழந்தேனோ அதே மாதிரியே தந்தேன். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நல்லவர். நீங்க ருசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அவரால முடியாத ஒரு காரியமே இல்லை. இதுல 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இந்த அசீரியா எங்களை கஷ்டப்படுத்துறான். இப்ப உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக அழுத்தங்கள் உங்களுக்குள்ள அழுத்தி கொண்டிருக்கலாம். நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு இடம் இயேசுவின் சமூகம். அல்லேலூயா, இயேசுவின் பாதம். நீங்க என்னவா இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல போயிருந்து சின்ன பிள்ளைய போல பேசுங்க. ஆண்டவரே,
எனக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. இப்படித்தான் அவங்க 2 பேருமே ஜெபிக்கிறாங்க. ஏசப்பா ஒரு சேனையா வந்துட்டாங்க, லட்சக்கணக்கா சூழ்ந்துட்டாங்க. நடந்த சம்பவத்தை பாருங்க. எசேக்கியாவும் 14ஆம் வசனத்துல இருந்து 19வது வசனம் வரை அவங்களோட ஜெபம் இருக்கு. எசேக்கியாவும் ஏசாயாவும் ஜெபிக்கிற ஜெபத்தால ஆண்டவர் அந்த சேனையை எப்படி முறியடித்தாருண்டா 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 19ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு பாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் என்னண்டா, 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் மிகவும் பலன் உள்ளது. அதாவது விசேஷமாய் கணவன் மனைவியாய் கை கோத்து ஜெபிக்கிற ஜெபங்கள் பவர்ஃபுல்லானது. அதை விட 2 சகோதரிகள் சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்கு ரெண்டு பேரா நீங்க யார் உங்களுக்கு ஜெப நண்பர்கள் வேணுமென்று நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஜெபித்த ஜெபத்தை கேட்டு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியனின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார். உங்களுக்கு எதிராக எழுப்ப நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சுட்டு ராஜா போல நடந்து பாருங்க. கர்த்தரை உங்களுக்கு ஆச்சு. இது போய் யாரு ஏசாயா எரேமியா போய் சண்டை பிடிச்சாங்களா? எங்க சண்டை பிடிச்சாங்க? ஆண்டவரோட போய் சண்டை பிடிக்கிறாங்க. ஆண்டவரே அவன் நிந்திக்கிறான் கேளுங்க, அவன் சண்டை பிடிக்கிறான் பாருங்க, அவன் இது சொல்றான் பாருங்க, யார்கிட்ட சொல்லி கொண்டுதான்? பக்கத்து வீட்டுக்காரனோட கதை கேள, பக்கத்து வீட்டுக்காரியோட கதை கேள, அவன் போய் சொல்லிக்கணும். இப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். நீங்க விடாம என்ன செய்யுங்க, அந்த சூழ்நிலைக்காக தொடர்ந்து ஜெபிக்க அந்த ஆவிகள் விலகு. இந்த இடத்துல அவர்கள் 2 பேரும் ஜெபித்தார்கள். 180,000 பேரை என்ன செய்தாராம்? ஒரு தேவன் ஒருவரால முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒருவரே தேவனாகிய கர்த்தர். அவர் உயிர் உள்ள தேவன். நீங்க போகிற சூழ்நிலையை அவருக்கு விளக்கமா சொல்லுங்க, அடகுறையா சொல்லிடாதீங்க. நீங்க விளக்கமா சொல்லிக்க அவரே உங்களுக்காக வழக்காடுவார், அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது யாருடைய ஆலயம்? தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் செய்கிற ஜெபம் எவ்வளவு வல்லமை உள்ளது தெரியுமா? எவ்வளவு பவர் நிறைந்தது தெரியுமா? நீங்க ஜெபிக்க இந்த சம்பவத்துல என்ன செய்யணும்? ஆண்டவரே குறுக்கிடுவார். யாருக்கும் இடையில, அசீரியருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவுல தேவன் வந்து எல்லாரையும் ஒரே போடா போட்டுட்டு அத ஒரு ஆளை மட்டும் பிடுறாரு. யார சொல்லுங்க? செனகரிப் ராஜாவை, அந்த அசீரியன் ராஜாவை மட்டும் பிடுறாரு. என்ன ஆண்டவர் செய்தா தெரியத்தானே வேணும். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்தா வெளியில தெரியத்தானே வேணும். அதால அந்த ராஜாவை உயிரோட விட்டோன்னு அந்த ராஜா என்ன செய்வார்? எல்லா பிணத்துக்களால மிரிச்சு போறாரு அவற்ற இடத்துக்கு போய் மகன்காரன் பாக்குற, என்னடா இவர் வெட்டியோட வருவாருண்டா, இவர் செத்த முகமாய் திரும்பினார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்க ஆண்டவரோட இருந்தா நீங்க ராஜாவுடைய பிள்ளைகள் ராஜாவா இருப்பீங்க, ராஜாத்தியா இருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கெம்பீரமா ஜெபிங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, வெட்கப்படாதீங்க. அவர் பாவத்தை நீக்கிறவர், பரிசுத்தப்படுத்துறவர். ஆலயத்துக்காக ஏதாவது ஒன்று என்னால செய்ய வேணும் என்று நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க ஜெபிச்சு கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை இவ்வளவு அபரீத விதமா, அவர் செத்த முகமா போய் மகன்மார் பாக்குறாங்க, இவர் ஏதோ மிஸ்டேக் விட்டுடுவார், அவங்களே கழுத்தை வெட்டி சாப்பிடலாம், அவரும் உயிரோட இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு எதிராக யாருமே எழும்ப முடியாது. நீங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல, நீங்க ஏதாவது ஒரு விதத்துல உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கை இழந்திருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்பிக்கை, இது நடக்குமா நடக்காதோ, என்ன நடக்க போதுன்னு ஒரு கேள்வியில இருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எசேக்கியா அந்த 2 அதிகாரம் போய் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. நீங்க படிச்சா கர்த்தர் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார். அல்லேலூயா. படிக்காட்டி விளங்காது. நீங்க எழுதுறதும் இல்லை. நீங்க எப்படி விளங்க போறீங்கன்னா எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நாங்க எல்லாம் நோட் எடுப்போம். நோட் எடுத்துட்டு என்ன செய்ய, எனக்கு ஃப்ரீயான டைம், நாங்க இப்படி வளர்ந்ததுக்கு காரணம் ஃப்ரீயான டைம் என்ன செய்யணும், எடுத்து அதை திரும்பி தியானிப்பேன். அந்த வசனத்தை அப்படி பழகுங்க. இந்த அதிகாரத்தை போய் இரவு படுக்க போக முதல் இந்த 18ஆம் அதிகாரம் 19வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இதே அதிகார வசனங்கள் 2 நாளாகமத்திலேயும் எழுதப்பட்டது. அப்ப உங்களுக்கு வருகிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தாருண்டா, ஆண்டவரே எங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நாங்க போய் வரைஞ்சு கட்டிட்டு யுத்தத்துக்கு நின்றோம்னா ஆண்டவர் இப்படி பார்த்துட்டார்.
நீயா சண்டை பிடிக்க சண்டை பிடி, நீயா கேட்க போற நீ நான் பார்த்தேன் நீங்க எல்லாம் மூக்குடைஞ்சு போயிரு. ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது உங்களுக்கு தெரியாதானோ? நாங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க, நீங்க எழுந்தருளுங்க. தாவீது ஜெபிச்ச மாதிரி அப்படி எழும்புவோமா? எழுந்தருளும். ஆண்டவரே நம்பிக்கை வைங்க. ஆண்டவர் மேல ஒரு மனுஷன் நம்பிக்கை வைப்பானா இருந்தா நிச்சயமா ஆண்டவர் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நாங்க ராஜாதி ராஜாவினுடைய பிள்ளைகள். அப்படியே நாங்க பாடுவோம். எழுந்தருளும் என் ஆண்டவனே, எதிரி கையோங்க விடாதீங்க. எழுந்தருளும் என் இயேசுவே, எதிரி கையோங்க விடாதீங்க. எதிரி என் கையோங்க விடாதீங்க. எதிரி என் கையோங்க விடாதீங்க. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே, உன்னதமானவரே. ஓம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பே, அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம் உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்று. எசேக்கியா அவன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து தன்னை பரிசுத்தப்படுத்தினான். தேவாலயத்தை கட்டுகிறதற்கு பாவங்களை நீக்கினான். அந்த தேசத்தை விட்டு நாங்க எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களோட உள்ளத்தின் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை அவன் பாவங்களை நீக்கி தன்னை பரிசுத்தப்படுத்துற நேரத்துல தேவனுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்தையே கூட்டினான். கூட்டி நன்றாக வருகிற நேரத்துல அசீரிய ராஜா எழும்பினான். ஆனாலும் ஜனங்களையும் பாதுகாத்து தன்னையும் பாதுகாத்து அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவனே இறங்கி வந்து அந்த யுத்தத்தை பண்ணி அவர்களை இல்லாமலே பண்ணுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும், எந்த நாவுகள் எழும்பினாலும் இனி ஏசப்பா பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீங்க பொறுமையாய் ஓடும் பொழுது ஆண்டவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். நம்பிக்கை வைங்க. என்ன நம்புங்க? ஆண்டவரை நம்புங்க. எசேக்கியா நம்பினது போல எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நாங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆண்டவரே ஆண்டவரே எசேக்கியாவுக்கு வந்தாலும் எசேக்கியா ஜெபத்தை விடவில்லை. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல வேதனையோடு கண்ணீரோடு வந்திருப்பார்கள். சுவாமி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஜெபத்துல வளர வேண்டும் அப்பா. இந்த ஜெபிக்க 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 கர்த்தருடைய ஆவியானவரே நீங்க யுத்தம் பண்ணினது போல எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எந்த பிரச்சனைக்குள்ள இருந்தாலும் நீங்க பார்த்து கொள்வீர்கள் என்ற ஒரு தைரியத்தோட ஓட இந்த பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பீராக கொடுப்பீராக. எல்லா சீரிய பயமுறுத்துகிற சகல ஆவிகள்